மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். ஸோ நிறைய பேருக்கு டார்க் சர்க்கிள் அப்படின்ற கருவளையம்ன்ற பிரச்சனை எல்லாரும் அதிகமா ஃபேஸ் பண்ற ஒரு ப்ராப்ளம். ஸோ இது எதனால வருது, எதனால நம்ம எப்படி வந்துட்டு அதை சரி பண்ணணும், அண்ட் யங்கர் ஏஜ்ல வருது அப்படின்னா அதுக்கான காரணங்கள் என்ன இருக்கும் அப்படின்றத இன்னைக்கு நான் உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் சொல்றேன். ஸோ டார்க் சர்க்கிள் அப்படின்றது பல காரணங்கள்னால வரலாம். நம்பர் 1, ஹார்மோன் டிஃப்ரென்சஸ். ஒரு பொண்ணு ஏஜ் அட்டெண்ட் பண்றதுனாலயோ இல்ல அவங்க வந்துட்டு பிரெக்னன்சி டைம்ல வர்றது, இதெல்லாம் வந்துட்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வர்றது. பிசிஓடி டைம்லயும் வந்துட்டு டார்க் சர்க்கிள் வரலாம். ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வர்ற டார்க் சர்க்கிள் தானா சரியாயிடும். அவங்க அந்த ப்ராப்பர் பியூபர்ட்டி அட்டெண்ட் பண்ணி கப்புள் ஆஃப் இயர்ஸ்ல தானா ரெக்டிஃபை ஆயிடும். ஸோ ஹார்மோனல் ப்ராப்ளம்னால வர்ற டார்க் சர்க்கிள்க்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது மூலியமா பெருசா கியூர் அப்படின்னு கிடைக்காது. வேற என்னென்ன காரணங்கள்னால டார்க் சர்க்கிள் வரும் அப்படின்னா, ஒண்ணு நம்ம தூக்கம் இல்லாம ஸ்ட்ரெஸ் அண்ட் இர்ரெகுலர் ஸ்லீப்னால, இதனால டார்க் சர்க்கிளும் வரலாம், அதே நேரம் பஃபி ஐஸும் வரலாம். ஸோ இது வந்துட்டு வரும்போது பஃபி ஐஸ் வர்றதுக்கான காரணம் பாத்தீங்க அப்படின்னா, உங்களோட யூஸ்வலா நம்ம உடம்புல வந்துட்டு 60% ஆஃப் பாடி இஸ் மேட் ஆஃப் வாட்டர்னு சொல்லுவோம், தண்ணினால ஆகப்பட்டது. ஸோ உங்க ஃபேஸ்ல இருக்கிற தண்ணி எல்லாம் ட்ரெயின் ஆகுறது கண்ணு வழியா ட்ரெயின் ஆகும், கண்ணுக்கு கீழே இருக்கிற ஸ்பேஸ் வழியா ட்ரெயின் ஆகும். அது ப்ராப்பரா ட்ரெயின் ஆகல அப்படின்னா இந்த இடத்துல தேங்கி நிற்கும், அதனால பஃபி ஐஸ் வரலாம். ஸோ இது வரும்போது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்பர் 1, தூங்கும் போது பில்லோ கொஞ்சம் ரெய்ஸ்டா தலைக்கு வைக்கலாம். ஸோ ஃப்ளூவிட் ஸ்டே ஆகாது ஃபேஸ்ல. அடுத்தது பிளட் வெசல்ஸ் வந்துட்டு கண்ணுக்கு கீழே இருக்கிற பிளட் வெசல் வந்து உங்களுக்கு ஸ்கின் ரொம்ப தின்னா இருக்கு, கண்ணுக்கு கீழே இருக்கிற ஸ்கின் ரொம்ப தின்னா இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு அதோட வெளியில வந்துட்டு அந்த ஸ்கின்னுக்கு மேல தெரியறதுனால உங்களுக்கு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ப்ளூவிஷ் டிஸ்கலரேஷன் கண்ணுக்கு கீழே தெரியும். அந்த டார்க்கா கருப்பா இல்லாம கொஞ்சம் ப்ளூவிஷாவோ இல்ல ரெட்டிஷாவோ அந்த இடம் தெரியும். கண்ணுக்கு கீழே வந்துட்டு இருக்கிற ஸ்கின் வந்துட்டு ரொம்ப தின் ஸ்கின்னா இருக்கிறதுனால உள்ள இருக்கிற ரத்தம் போற ஆர்டரிஸ் வந்துட்டு அந்த இடத்துல டிரான்ஸ்பரண்டா தெரியும். அதனால அந்த இடத்துல டார்க் சர்க்கிள் மாதிரி தெரியும். அது வந்துட்டு ஸ்கின்ல இருக்கிற பிக்மெண்டேஷன் கிடையாது, உள்ள இருக்கிற அந்த ஆர்டரி வந்துட்டு ஸ்கின் வழியா தெரியறதுனால அந்த இடம் வந்துட்டு டார்க்கா தெரியும். சோ இதுக்கு நம்ம வந்துட்டு கோல்ட் பேக் வைக்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எய்தர் ஐஸ் கியூப்ஸ் நம்ம வந்துட்டு ஏதாவது கிளாத்ல வந்துட்டு ரோல் பண்ணி அந்த இடத்துல வந்துட்டு ஒத்தனம் மாதிரி கொடுக்கலாம், இல்ல ஸ்பூனை நீங்க வந்துட்டு ஃப்ரீசர்ல வச்சு அந்த ஸ்பூனை வந்துட்டு வைக்கலாம். சோ இந்த ஆர்டரி வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப டைல்யூட்டடா வீங்கி போன மாதிரி இருக்கிறத கம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது உங்களுக்கு அந்த மாதிரி ஜஸ்ட் இந்த ப்ளூயிஷ் டிஸ்கலரேஷன் ஒரு ரெட்டிஷ் டிஸ்கலரேஷன் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆக்சுவலான ப்ராப்ளம்க்கு நம்ம வரலாம். ஸோ பிக்மெண்டேஷனா கண்ணுக்கு கீழே டார்க் சர்க்கிள் இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது நான் சொல்றேன். ஸோ டார்க் சர்க்கிள் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வெளியில மெடிக்கல் ஷாப்ல நீங்க வாங்கக்கூடிய மெடிசன்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கோஜிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கோஜிக் ஆசிட், மாண்டலிக் ஆசிட் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் இருக்கிற ஆயின்மெண்ட்ஸ் நீங்க டார்க் சர்க்கிள்க்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பிக்மெண்டேஷன் போறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஹோம் கேரா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஹோம் கேரா லைட்னிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற மாதிரினா நார்மல் நம்ம எல்லாரும் வந்துட்டு கேள்விப்படுற ஒரு விஷயம் பொட்டேட்டோ ஜூஸ். ஸோ பொட்டேட்டோ ஜூஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கடுக்காய் பொடி இருக்கு, நட்மெக்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கடுக்காய் பொடி வந்துட்டு மில்க்ல மிக்ஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி போட்டுட்டு நீங்க வாஷ் பண்ணிடலாம். இது நல்லாவே வந்துட்டு அந்த இடத்த பிரைட்டன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் டாக்டர் கிட்ட ரொம்ப சிவியரா உங்களுக்கு டார்க் சர்க்கிள் இருக்கு, நான் ஹோம் கேர் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு வந்துட்டு வயசுக்கு வந்த டைம்ல இருந்தெல்லாம் இந்த பிக்மெண்டேஷன் இல்ல, இப்ப லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸா தான் இந்த ப்ராப்ளம் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அஃப்கோர்ஸ் நீங்க எல்லாமே ட்ரை பண்ணி போகலன்னா டாக்டர் பாருங்க. ஸோ டாக்டர்ஸ் கெமிக்கல் பீல்ஸ் அதுக்கப்புறம் பிஆர்பி அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துட்டு டார்க் சர்க்கிள்க்கு பண்ணுவாங்க. இது ரொம்ப நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ இதுல நீங்க உங்க ஹோம் கேர் ஆஸ் வெல் அஸ் ட்ரக் ஸ்டோர் இதை யூஸ் பண்ணி பாருங்க. ஸ்டில் உங்களுக்கு போகலைன்னா யூ கேன் கோ டு த டாக்டர் ஃபார் ஃபர்தர் மேனேஜ்மெண்ட்.
அண்ட் இதை தவிர்த்து டார்க் சர்க்கிள் வேற என்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஓவர் ஷேடோவிங்னு சொல்லுவோம். சிலருக்கு வந்துட்டு நேச்சுரலாவே கண்ணு கொஞ்சம் உள்ள போன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா உங்க புருவத்துடைய ஷேடோனால டார்க் சர்க்கிள் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி டார்க் சர்க்கிள் இருக்கு அப்படின்னா இதுக்கு நீங்க எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணினாலும் பெருசா ரிசல்ட்ஸ் இருக்காது. பிகாஸ் இது ஓவர் ஷேடோவிங்னால. ஸோ இதை நீங்க சரி பண்ணணும் அப்படின்னா 2 ஆப்ஷன். ஒன்னு சிம்பிளா பண்றதுன்னா ஃபில்லர்ஸ்ன்னு சொல்லுவோம், டெர்மல் ஃபில்லர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ உங்களோட கண்ணுக்கு கீழே இருக்கிற இடத்துல ஃபில்லர்ஸ் கொடுப்போம். ஸோ அந்த இடம் கொஞ்சம் மேடாக்கி காட்டும் அண்ட் உங்களுக்கு நேச்சுரலா அந்த இடம் வந்துட்டு இந்த ஷேடோவிங் பெருசா தெரியாது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்துட்டு ஃபேஷியல் கரெக்ஷன்ஸ் சொல்லி காஸ்மெட்டிக் சர்ஜரிஸ் மாதிரி பண்றது. ஸோ அந்த புருவம் கீழே இருக்கிற அந்த எலும்பு வந்துட்டு ரொம்ப ஃபார்வர்ட்ல இருக்கும். ஸோ அதை வந்துட்டு லைட்டா ட்ரிம் பண்ணுவாங்க. இது எக்ஸ்ட்ரீம் காஸ்மெட்டிக் நீட் இருக்கிறவங்க பண்றது. ஒரு ஜென்ரலா வந்துட்டு எனக்கு நார்மலா ஒரு லேமேன் வந்துட்டு கேட்கறாங்கன்னா அவ்வளவு தூரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஷேடோயிங்னால இருக்கிற டார்க் சர்க்கிள் வந்துட்டு நார்மல் ஆயின்மெண்ட்ஸ் மூலியமாலாம் நம்ம சரி பண்ண முடியாது. அது காஸ்மெட்டிக் சர்ஜரிஸ் மூலியமா தான் நம்ம சரி பண்ண முடியும். டார்க் சர்க்கிள் வந்துட்டு அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ட் கண்டிஷன்ல தூக்கம் ப்ராப்பரா இல்லாம இருக்கிறதுனால வர டார்க் சர்க்கிள்க்கு இன்னொரு முக்கியமான ரெமெடி பார்த்தோம் அப்படின்னா கெஃபின். ஸோ காஃபி பவுடர் வந்து டார்க் சர்க்கிள்க்கு நம்ம யூஸ் பண்றது நல்லாவே லைட்டன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதை தவிர்த்து யூஸ்வலா ஹெரிடிட்ரி ரீதியா வந்துட்டு வர்ற டார்க் சர்க்கிள் அப்படின்றதும் இருக்கு. ஹெரிடிட்ரி ரீதியா வர்ற டார்க் சர்க்கிள்க்கு நம்ம மேஜரா ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. அது வர்சன் ஆகாம இருக்கிறதுக்கு சேம் இப்ப நான் சொன்ன ஹோம் கேர் ஆஸ் வெல் அஸ் நீங்க ட்ரக் ஸ்டோர் அவைலபிள் ஆயின்மெண்ட்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னாலுமே நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ட்ரக் ஸ்டோர் அவைலபிள்ல லைட்னிங்க்கு நான் சொன்ன உங்களுக்கு கோஜிக் மேண்டலிக் இருக்கிற ஆயின்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. அதை தவிர்த்து ஸ்கின்ல இருக்கிற அந்த அண்டர் ஐஸ் ஏரியால இருக்கிற ஸ்கின்னை வந்துட்டு ஹைட்ரேட்டடா வைக்கிறதுக்கு அஃப்கோர்ஸ் ஹைலூரோனிக் ஆசிட் இருக்கிற ஆயின்மெண்ட்ஸ், அதே மாதிரி பெப்டைட்ஸ், இது ரெண்டுமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அண்டர் ஐ ஏரியாவை நம்ம ஹைட்ரேட்டடாகவும் வச்சுக்கிறணும். அட் த சேம் டைம் பிக்மெண்டேஷனுக்கும் நம்ம வந்துட்டு ட்ரீட் பண்ணும் போதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். நான் அந்த இடம் டார்க்கா மட்டும் இருக்கிறது சரி பண்ணினா போதும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அந்த ஸ்கின் ட்ரையா இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு அந்த இஷ்யூஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டா 100% கியூர் ஆகாம போகலாம். ஸோ இதுல நம்ம பார்த்தது எல்லாமே வந்துட்டு பேசிக்கான ஒரு டார்க் சர்க்கிள் ப்ராப்ளம்ல இருந்து சிவியரான டார்க் சர்க்கிள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் வந்துட்டு கம்ப்ளீட் டீடைல்ஸ் இதுல நான் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ.